அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல் விசாரணையின் பின்னர் ரணில் வெளியிட்ட விசேட தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 24 மணித்தியாலங்களில் 30 முறைப்பாடுகள். 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம். தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வாக்குமூலம். முன்னாள் அமைச்சர்கள் 3 விரைவில் கைது. கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல். உயர்தர பரீட்சை பெறுபேறு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. தையிட்டி விகாரை சுற்றாடல் காணிகளை விடுவிக்க முடிவு. கொழும்பு பெண் கொலையில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் தொடர்பென விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் கணக்குகளில் இருந்து படம் எடுப்பது ஒரு குற்றமில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்தூர்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியவுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கத்தின் வைப்புத் தொகையிலிருந்து படம் எடுத்து அதனை முதலீட்டு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளில் இடும் பொழுதே பொருளாதாரம் வளர்ச்சியடையும். மாறாக நாம் பணத்தை மீண்டும் வைப்புத் தொகையிலே இட்டால் பொருளாதாரம் வளர்ச்சியடையாது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்த செயல்முறையை பின்பற்ற வேண்டும். அரசாங்கத்தை நடத்துவதற்காகவே வைப்புத் தொகை உள்ளது. அரசாங்கத்தை நடத்துவதன் மூலமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 30 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 9 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் 21 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. பதிவாகியுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் வேட்பாளர் ஒருவரும் 7 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இன்று காலை வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் 398 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த காலப்பகுதியில் 30 வேட்பாளர்களும் 131 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 31 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு மோதரகோவில் அருகே உள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு 21 வயது இளைஞனை தடிகள் மற்றும் விக்கெட்டுகளால் தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 5 பேருக்கே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் கொலை குற்றச்சாட்டு உட்பட 3 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட மேலும் 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் 2வது மற்றும் 9வது பிரதிவாதிகள் குற்றம் நடந்த நேரத்தில் 18 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் இன்றைய தினம் நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதற்கமைய வழக்கின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபரால் பெயரிடப்பட்ட 7 பிரதிவாதிகள் உட்பட 9 பேர் குற்றவாளிகள் என்பதை அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனினும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 4வது மற்றும் 6வது பிரதிவாதிகள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு பொரலஸ்கமுவை பிரதேசத்தில் அப்போதைய அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் குறித்த வழக்கின் சாட்சிகளில் ஒருவராக மைத்திரிபால சிறிசேனவும் பெயரிடப்பட்டிருந்தார். 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார்.
முன்னைய அரசாங்க காலத்தில் அமைச்சர்களாக பதவி வகித்த 3 அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத வாகன பயன்பாட்டு குற்றச்சாட்டின் கீழேயே இவர்கள் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் 3 கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் மேலும் 3 முன்னாள் அமைச்சர்கள் அதே குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னைய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரும் அதில் உள்ளடங்கியிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு இன்று பிற்பகல் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டவர் ஒருவர் தூதரகத்திற்கு வந்து மடிக்கணினி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் கருவாத்தோட்டம் போலீசார் உள்ளிட்ட குழு அவ்விடத்துக்கு விரைந்துள்ளனர். எனினும் குறித்த மடிக்கணினியில் அவ்வாறான வெடிகுண்டுகள் ஏதும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை என்று பரிசோதனைகளின் பின்னர் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து கருவாத்தோட்டம் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் மறுபரிசீலனை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதம் 2ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பெறுபேறு மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை onlineexams.government.lk என்ற இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காப்போது உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று முன்தினம் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் விகாரையை சூழ இருக்கும் காணிகள் பலவற்றை விடுவிப்பதற்கு அரசு உயர்மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னர் பெரும்பாலும் அடுத்து வரும் சில தினங்களில் இந்த காணி விடுவிப்பு இடம்பெறும் சாத்தியங்கள் இருக்கின்றன என தெரிகின்றது. இப்போது தையட்டி விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளை தவிர்த்து சுற்றாடலில் இன்னமும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத காணிகளை அடையாளம் கண்டு விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. இதேவேளை கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அரசு தரப்பினரின் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். தையட்டி விகாரையை சுற்றியுள்ள இனிய காணிகளை விடுவிப்பதன் மூலம் தையட்டி விகாரை விவகாரத்தில் அரசுக்கு எதிராக கிளம்பியுள்ள எதிர்ப்பு அலைகளை சற்று தணிக்க செய்யலாம் என்றும் தேர்தலில் வடக்கு மக்களின் நம்பிக்கையை பெறலாம் என்றும் அரசு தரப்பு கருதுவதாகவும் தெரிகின்றது. கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டேல் வீதி நவகம்புர பிரதேசத்தில் 65 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரை கொலை செய்து சடலத்தை துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீசிய சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை செய்யப்பட்ட பெண் தனது 2வது கணவர், மகள் மற்றும் மருமகனுடன் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு 25 வயதுடைய இளைஞருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தகாத உறவு குறித்து பெண்ணுக்கும் அவரது 2வது கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலை நடந்த பின்னர் பெண்ணின் 2வது கணவரும் மருமகனும் இணைந்து சடலத்தை துண்டுகளாக வெட்டி அதனை 3 உரைப்பைகளில் போட்டு ஆற்றில் வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து சந்தேக நபர்களான 2வது கணவரும் மருமகனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் வீசப்பட்ட பெண்ணின் சடலத்தை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.